ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். போன கிளாஸில் நம்ம காமர்ஸில் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பார்த்தோம் இல்லையா. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிங்கிறது கூட்டு பங்கு நிறுவனம், அது பார்த்தோம். அதனுடைய மீனிங்ஸ் பார்த்தோம், டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஓகேயா. கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி பார்த்தோம், லிமிட்டட் லயபிலிட்டி பார்த்தோம், பெர்ஃபெக்சுவல் சக்சஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தோம், காமன் சீல் பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் பீயிங் ஷூட், அது பார்த்தோம். இப்போ அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸு செப்பரேட் மேனேஜ்மெண்ட், அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா. செப்பரேட் மேனேஜ்மெண்ட். எ கம்பெனி இஸ் அட்மினிஸ்டர்டு அண்ட் மேனேஜ்டு பை இட்ஸ் மேனேஜரல் பர்சனல், the board of directors, the shareholders are simply the holders of the shares in the company and needed not necessarily the managers of the company. செப்பரேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மேலாண்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதில் வந்து இந்த டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, டைரக்டர்ஸ் ஒரு டீமாக இருப்பாங்க. அந்த டைரக்டர்ஸ் டீம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியுடைய அந்த இதை வந்து மேனேஜ்மெண்ட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, பங்குதாரர்கள், அதில் ஷேர்ஸ் வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க வந்து அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டை செய்ய முடியாது. ஓகேயா. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் செய்ய முடியாது. இந்த டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அதனுடைய மேனேஜ்மெண்ட்டை செய்ய முடியும். வெறும் ஷேர் ஹோல்டர்ஸ்னால் அந்த தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க தான் என்ன செய்வாங்க, அந்த கம்பெனியை மேலாண்மை செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான் வந்து செப்பரேட் மேனேஜ்மெண்ட். ஒன் ஷேர் ஒன் ஓட், அதாவது ஒரு ஷேர், ஒரு பங்கு ஒரு ஓட்டு, அதாவது ஒரு ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு அர்த்தம். அவங்க தான் வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு அது எல்லாமே டிசைட் பண்ணுறக்கூடிய மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகேயா. த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஓட்டிங் இன் எ கம்பெனி இஸ் ஒன் ஷேர் ஒன் ஓட். இட்ஸ் எ பர்சன் ஹேஸ் 10 shares, he has 10 votes in the company. This is in direct destinations to the voting principles of the cooperating society where the one member one vote principle applies. The irrespective of the member of the shareholders, one member has only one votes. ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு, இதுதான் வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியுடைய அந்த வாக்கெடுக்கிற எலெக்ஷன் சிஸ்டம். ஓகே. செலெக்ஷன் சிஸ்டம் சொல்லலாம். அதாவது ஒரு நபர் வந்து 10 shares வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்படி 10 shares வச்சுருந்தால் அவருக்கு 10 votes உண்டு. ஓகே. ஆனால் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு தான். ஓகே. அந்த விதி வந்து வேறு மாதிரி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்கிறது வந்து இந்த விதிக்கு மாறான ஒன்று. ஆனால் இந்த நம்ம ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி கம்பெனி இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பங்குனர் எத்தனை பங்குகள் வைத்துள்ளாரோ அத்தனை அதற்கு சமமான ஓட்டு உரிமை அவருக்கு உண்டு. ஓகே. அதுதான் வந்து ஒன் ஷேர் ஒன் ஓட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வர கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், அதாவது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியால் உள்ள நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஹேஸ் மெனி அட்வான்டேஜஸ், அதை பற்றி தான் கீழே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லார்ஜ் கேபிட்டல். நான் ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம், ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இந்த மாதிரி ஒரு கம்பெனி நிறுவனம் அப்படின்னா அதற்கு வந்து ஹியூஜ், அதாவது அதிக அளவில் லார்ஜ் கேபிட்டல் வேணும். ஓகேயா. அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன, பேரளவு மூலதனம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதிக அளவு மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. எ கம்பெனி கேன் செக்யூர் லார்ஜ் கேபிட்டல் கம்பேர்டு டு எ சோல் ட்ரேடர் ஆர் பார்ட்னர்ஷிப். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் நெசசரி ஃபார் கண்டக்டிங் business on a large scale. For example, Reliance has invested more than 25 crores in the telecom venture. Raising such a huge amount of funds would be utter impossible in a sole tradership or partnership. ஒரு சோல் ட்ரேடர்னால் தனியால் இல்லையா, தனியால் வாணிபம். அது வந்து இப்போ பார்ட்னர்ஷிப்னால் இந்த கூட்டாண்மை, ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து ஜாயின் பண்ணக்கூடியது தான் கூட்டாண்மை. இது ரெண்டுமே நம்ம முதல் லெசனில் பார்த்துருக்கோம் இல்லையா. அதை காட்டிலும் இந்த இதில் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா அதை விட அதிக அளவான மூலதனத்தை திரட்ட வேணும், இதுக்கு வேணும். ஓகேயா. அதாவது அதிக அளவான அந்த கேபிட்டல் என்பது பெரிய அந்த முதலீட்டை திரட்டி அவற்றை பெரிய தொழிலில் ஈடுபடுத்தக்கூடிய நிறுவனங்கள் உண்டு. ஓகே. அதான் வந்து அந்த இதில் இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களை அந்தளவு மூலதனத்தை திரட்டி முதலீடு செய்வதாகும். வேணும் உதாரணமாக சொன்னோம்னா இந்த ரிலையன்ஸு சொல்லலாம். ரிலையன்ஸ் டெலிகாம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் வந்து 25 crores அதை விட அதிகமான மூலதனம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு ஷோல் ட்ரேடர் ஆர்
பார்ட்னர்ஷிப் இது போல் இல்லாமல் இதை விட பேரளவு மூலதனத்தை இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, மூலதனத்தை திரட்ட வேண்டும். லிமிட்டட் லயபிலிட்டி. லிமிட்டட் லயபிலிட்டினா இந்த வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்தவரை லிமிட்டட் லயபிலிட்டி, அதாவது இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த இதுக்கு என்ன அளவு இந்த ஷேருக்கு அமௌண்ட் எத்தனை ஷேர் வாங்கியிருக்காங்களோ அதுக்குள்ளே அமௌண்ட் அவங்க அந்த கம்பெனிக்கு கொடுத்தா போதும். அப்போ அவங்க சப்போஸ் கம்பெனி திவாலானாலோ ஏதோ ஒரு லாஸ் ஏற்பட்டாலோ அவங்களுடைய சொந்த சொத்துக்கள்லேருந்து எதுவும் கம்பெனிக்கு எடுக்க மாட்டாது. அதனால் அது என்னன்னு சொல்லப்படுகிறது, லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது த லயபிலிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் லிமிட்டட் இன் த கேஸ் ஆஃப் த கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி. ஹிஸ் லயபிலிட்டி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த அமௌண்ட் தட் he has guaranteed to contribute in the event of winding up of the company. அது இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய லயபிலிட்டி, அதாவது பொறுப்பு அப்படிங்கிறது லிமிட்டட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஏதாவது இடர் என்பது அவங்களுடைய அந்த ஷேர் இருக்கு இல்லையா, இடர் அப்படின்னா அந்த ஷேரினுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ மட்டும் அவங்க செலுத்தணும். அது செலுத்தப்படாத தொகையாக இருந்தால் அந்த ஷேருக்குள்ள வேல்யூவை அவங்க செலுத்திடணும். அது செலுத்தப்படாமல் இருந்தால் அந்த அந்த ஷேருக்குரிய வேல்யூ மட்டும்தான் அவங்களுக்கு என்ன ஆகும், லயபிலிட்டி, பொறுப்பாகும். ஓகேயா, ஆனால் அவங்க அந்த மற்ற இந்த நிறுவனமாக இருந்தால் சரி, எவ்வளவு தொகைக்கு உத்தரவாதம் அவங்க அந்த ஷேருக்காக பெற்றிருக்காங்களோ அந்த தொகையை அவங்க என்ன செய்யணும், அளிக்கணும். அதுதான் அவங்களுடைய லயபிலிட்டி. அதனால் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுடைய லயபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, லிமிட்டட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அந்த தொகையை அவங்க சப்போஸ் கம்பெனி லாஸ் ஆகி டிசொல்யூஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி டிசொல்யூஷன் ஆகையில் அவங்க ஷேருக்குள்ள அமௌண்ட் அவங்க கட்டாமல் இருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் அவங்க கொடுத்தா போதும். அதை மட்டும்தான் அவங்க செலுத்தணும். ஓகேயா, மற்றபடி அவங்களுடைய சொந்த சொத்துக்களில் எதுலேயும் அவங்களுடைய எடுக்க மாட்டாங்க. ஓகேயா, பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். அதாவது டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ்னால் என்னது, இந்த ஷேரை மாற்றம் பண்ணுறது, பங்குகளை மாற்றம். ஓகே, அதான் இந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ் இஸ் ஈஸி. ஸோ தேர் இஸ் லிக்விடிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எனி ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் ஈஸிலி கன்வெர்ட் ஹிஸ் ஷேர்ஸ் டு பி மணி பை செல்லிங் ஹிஸ் ஷேர்ஸ். டூ செப்பரேட் பர்சன் அவங்களுக்கிடையே இந்த ஷேர்ஸை சேஞ்சு, அதாவது மாற்றம் அப்படிங்கிறது எளிது. ஆகவே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது எளிமையான ஒன்றாகும். ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் தன்னுடைய பங்குகளை எளிதாக வாங்கவும் முடியும், அதே சமயம் சேல்ஸும் பண்ண முடியும். ஓகே, விற்பனையும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விற்று பணமாகலாம். யாராவது அவங்க ஷேர் வாங்க ரெடியாக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட உடனே அதை கொடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சுக்கலாம், பணமாக பெற்றுக்கொள்ளலாம். அதனால் ஷேரை இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்தவரை ஷேரை மாற்றம் செய்வது என்பது எளிதான ஒன்று. அது ஒரு நன்மையாக சொல்லப்படுகிறது. பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்சுவல் சக்சஷன், அதாவது நீடித்த வாழ்வு அப்படிங்கிறாங்க இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்தவரை. ஏன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா, பெரிய அளவில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுனால அது லாங் ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த கம்பெனியில் அந்த அளவுக்கு அதனுடைய பெனிஃபிட்டை நம்ம அடைய முடியும். அதுதான் பெர்ஃபெக்சுவல் சக்சஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எ கம்பெனி ஹேஸ் பெர்ஃபெக்சுவல் ஆர் கண்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ். Members may go or new members may come in, but the company continues to exist. This ensures continuity in operations, and the company can undertake long-term investment. நீடித்த வாழ்வுடையது இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது. ஒரு கம்பெனியுடைய அதனுடைய லைஃப், அந்த கம்பெனியுடைய அந்த லைஃப் ஒரு லாங் ஸ்டாண்டிங் தன்மையுடையதாக இருக்கும். யார் வேண்டுமானாலும் அதனுடைய ஷேர்ஸை வாங்கி அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸாக ஆக முடியும். ஓகேயா, எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேணாலும் அவங்களுடைய ஷேர்ஸ் வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ் தன்னுடைய ஷேர்ஸை என்ன செய்யலாம், விற்றும் விடலாம். அதற்கும் அவங்களுக்கு இது உண்டு. அதனால் இந்த கம்பெனி இந்த நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு லாங் ஸ்டாண்டிங் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கம்பெனியுடைய கண்டினியூட்டி, அந்த கண்டினியூஸ் தொடர் தன்மை இருக்குல்லையே, அது ஒரு நீண்டகால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றதான உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. நிச்சயம், அதாவது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிங்கிறது ஹியூஜ் சைஸ் ஆஃப் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அவ்வளோ அமௌண்ட்டு போடையில் அதனுடைய கண்டினியூட்டி நீண்ட நாள் இருந்தால்தான் அந்த பிஸ்னஸை அந்த போட்ட அமௌண்ட்டு எடுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க லாபத்தை பார்க்க முடியும் இல்லையா. அதனால் ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃபு இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா.
ப்ரொமோஷன் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸ். அதாவது வந்து சேவிங்ஸ், அதாவது சேமிப்பும் மற்றும் அந்த கேபிட்டல்ஸ் இல்லையா, இந்த சேமிக்கிற பழக்கமும் மற்றும் அந்த கேபிட்டல்ஸ் செய்யும் பழக்கமும். ஓகேயா, அந்த சேவிங்ஸ் தான் திருப்பி என்ன மாறும், கேபிட்டல்ஸாக மாறும். அதை தான் சொல்கிறாங்க. த ஜாயின் ஸ்டாக் கம்பெனி சிஸ்டம் என்கரேஜஸ் பீப்புள் டு சேவ். ஈவன் ஸ்மால் அமௌண்ட் கேன் பி யூஸ்டு for purchase of shares. A person can buy even one share of a company. அதாவது வந்து ஒரு இந்த ஜாயின் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது பப்ளிக் இருக்காங்களே, மக்களுடைய அந்த சேவிங்ஸ் அந்த மென்டாலிட்டியை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து ஒரு சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த அமௌண்ட்டுக்கும் ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அந்த இதில் இருக்கும். மார்க்கெட்டில் சில கம்பெனியெல்லாம் அந்த மாதிரி கம்மியான ரேட்டில் ஷேர்ஸ் இருக்கும், அதை வாங்கவும் முடியும். ஓகேயா, அப்போ ஒரு பர்சன் ஒரு கம்பெனியுடைய அந்த ஷேர் இருக்குல்லையா வாங்குவதற்கு ஈஸியாக வாங்க முடியும், வாங்கலாம். ஏன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இந்த ஷேர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் பப்ளிக்ஸ் வந்து சேவிங்ஸை அதிகமாக பண்ணுவாங்க. ஓகேயா, அப்போ சேவிங்ஸ் பண்ணி அந்த ஷேரை வாங்க, அப்போ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஒரு நன்மை. பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. அதாவது ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த ரிஸ்க்னா இடர்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடர் ஏற்கும் திறன் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்தவரை ஒரு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. த லாஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ் பியர்ஸ் எ வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் லாஸ். ஹென்ஸ் த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. அதாவது இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பல மடங்காக இருப்பதால் அந்த கம்பெனியோடைய லாஸ் அப்படிங்கிறது எளிதாக அவங்களுக்குள்ளே என்ன செய்யப்படும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். ஓகே, அதனால் ஈஸியாக வந்து அதனுடைய லாஸ் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாக நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் பகிர்ந்து அந்த லாஸை இது பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிறப்போ அது ஒரு ஈஸியான ஒரு இதாக இருக்கும், நன்மையாக இருக்கும். மேலும் வந்து இந்த கம்பெனியுடைய லாஸில் மிக சிறிய அளவு தான் ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் போய் சேரும். ஓகே, அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய அளவில் அவங்கள வந்து பாதிக்காது. அதுதான். எனவே வந்து இந்த கம்பெனி தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸுடைய அந்த ரிஸ்க்கை ஏற்கும் திறனை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதான் வந்து ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. அதாவது அந்த ரிஸ்க்குங்கிறத ஏற்றுக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியை அந்த யாருக்கு உருவாக்குது, அந்த மெம்பர்ஷிப்புக்கு உருவாக்குகிறது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. எக்கனாமிக் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ். அதாவது எக்கனாமிக்கல், அதாவது பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் பெரிய அளவில் நன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதுதான் வந்து எக்கனாமிக் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ். Joint stock company can undertake business on large scale. As a result, it can derive all the advantages of large scale productions. For example, Hero Motor Corp Limited 2015, the world largest seller of two-wheelers, manufactures motorbikes on a large scale and is able to enjoy cost efficiency. கம்பெனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல், அதாவது பெரிய அளவில் முதலீட்டில் இதில் ஈடுபடுத்தப்படுகிறது. அதனால் அதிக அளவு ப்ரொடக்ஷன்ஸ் செய்யும் பொழுது நன்மைகளையும் பயன்படுத்தி கொள்கிறது. உதாரணமாக பெரிய அளவில் தொழில் செய்யும் பொழுது பலவித சிக்கனங்களில் வந்து ஏற்படுத்தும் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பெற முடிகிறது. மேலும் அதனுடைய ஸ்டார்டிங் செலவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும். ஓகே, பல்வேறு அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்கள ரா மெட்டீரியல்ஸ், அவங்களிடம்லாம் பேரம் பேசி நிறைய பெரிய லெவலில் வாங்கையில் லம்பாக வாங்கையில் அதனுடைய சலுகைகளையும் அது பெறுகிறது. எடுத்துக்காட்டாக இப்போ ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் நிறுவனம் 2015 அந்த ஆண்டில் உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் வந்து டூ வீலர்ஸை வந்து சேல்ஸ் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒரு சிக்கனமான விலையில் தான் அதை விற்று பெரிய அளவு உற்பத்தியில் வந்து நன்மையை தந்தது. ஓகே, அது வாடிக்கையாளர்களுக்கு அது ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோட கண்டினியூட்டி நம்ம இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.